எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோல என்ன சின்ன மாற்றம் என்னன்னா, நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோ சொன்ன மாதிரி, இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் பின்னாடி வந்து சாரியோட பிட்ட வந்து நான் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு தைக்கும்போது, ஆ அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அத பிரிச்சுட்டு இப்ப திருப்பி ஆல்டர் பண்ணி செஞ்சுட்டேன். உங்களுக்கு எதனா வந்து அது மாரி பிடிச்சிருந்தா நீங்க அது மாரி வச்சுக்கோங்க. எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா நான் கால் கூட எடுக்க போகும்போது எனக்கு ஆ கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். போட்டு பார்த்தா அது செட் ஆகல. நான் பால் கூட எடுத்துட்டு தான் இந்த ப்ளவுஸ் தைச்சேன். இன்னைக்கு தைப்பூசத்துக்கு பால் கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் சாரி வேணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்களும் அந்த மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா, இத வந்து பார்த்துக்கங்க. ஷோல்டர் கொஞ்சம் இறக்கி வைக்கணும். நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. கை தைக்கிற வீடியோவும் வந்து உங்களுக்கு லேஸ் வைக்கிறது, ஸ்டிச்சிங்கு அண்ட் கட்டிங் எல்லாமே வந்து உங்க சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம முனிஸ்டர் சேனலுக்கு ம் கண்டிப்பா பாருங்க நம்ம இப்போ சேனல்ல. வந்து நம்ம நெக் தைக்க போறோம். நெக்குக்கு வந்து நீங்க வந்து அந்த டைமண்ட்க்கு வந்து மார்க் போட்டுக்கங்க. நீங்க டைமண்ட் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஓவல் ஷேப் வச்சுக்கலாம். ரவுண்டு கூட வச்சுக்கலாம். நான் வந்து டைமண்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? டைமண்ட்க்கு நீங்க முதல்ல எந்த தைக்க போறீங்களோ மார்க் போட்டுக்கங்க. பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா மார்க் போட்டுக்கங்க. ஏன்னா அளவு நமக்கு ஒரே அளவு வரணும்ல. அதனால வந்து மார்க் போட்டுக்கங்க. இந்த மாடல் ரொம்ப அழகா தான் இருந்தது. நான் தச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அழகா இருந்துச்சு. நெக்கு மட்டும் நான் வந்து அப்புறமா வேற நாட் தைக்கிற மாதிரி மாத்திக்கிட்டேன். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி இந்த மாடல் வந்து போட்டா அழகா இருக்கும். நான் இந்த கட்டிங் வீடியோலயே சொன்னேன் நானு. இந்த மாடல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் ஷோல்டர் வந்து இறக்கி வச்சுக்கணும். ஏன்னா நான் இந்த மாடல் வந்து எனக்கு நான் இப்பதான் போட்டுக்கிறேன். ம். இப்போ நம்ம இதை மட்டும் அடிச்சு திருப்பிட்டோமா? அடிச்சு திருப்பிட்டு நீங்க இதை வந்து கட் பண்ணிக்கங்க. வீடியோவில் நான் எப்படி பண்றேனோ அது மாதிரி பண்ணிக்கங்க. சரி, தைக்கிற வீடியோலாம் தைக்கிறதெல்லாம் சரியா? இப்போ பீஸரை கட் பண்ணிக்கங்க. நம்ம தச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து ஒட்டை கட் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வளைச்சு நம்ம தையல் போடும்போது அழகா வரும். இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். சரிங்களா? அதனால வந்து அழகா வந்து திருப்புங்க. திருப்பிட்டீங்கன்னா இது மாதிரி வந்துடும். அதை பொறுமையா வந்து மாத்தி மாத்தி நல்லா சுருக்கம் இல்லாம தேய்ச்சி விட்டுருங்க. அப்பதான் அழகா வரும். கேன்வஸ் கொடுத்து கூட தச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் நல்லா இருக்கும். நான் மேலே லேஸ் வைக்க போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்வஸ் கொடுக்கல. நீங்க கேன்வஸ் வச்சு தச்சிங்கன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ படிமான் தையல் போட்டுக்கேன் நானு. அவ்வளவுதான். இப்போ பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. பேக் நெக்னா அந்த டைமண்ட் மட்டும். இப்போ திருப்பியும் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங்கை வந்து பேக் பீஸோட ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா பாட்டம் வந்து நம்ம மடிச்சு தைக்க போறோம் பேக்குக்கு. ஆனா இந்த மாடல் இப்ப நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதுலயே கோபுரமா வச்சிருக்காங்க, கோபுரம் மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய வந்து வளைவா போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வைக்கணும், நம்ம வந்து ஷோல்டரை இறக்கி வைக்கணும். அதே மாதிரி கழுத்தை வந்து பெருசா வச்சுக்கணும். பெருசானா அகலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும். இறக்கம், ஏன்னா போட் நெக் மாரி போடுறாங்கல்ல, அதனால சொல்றேன். இப்போ நான் இது பாட்டம் பாருங்க. இந்த பாட்டம் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுக்கிறோம். பாட்டம் வந்து நம்ம சுருக்கம் இல்லாம வரணும். அழகா நம்ம அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சு அழகா ஓரமா தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது தனித்தனியா நம்ம ஜாயின் பண்ணணும். மேல நெக்கு தனியா ஜாயின் பண்ணணும். கீழே இந்த டைமண்ட் மட்டும் தனியா நம்ம வந்து அடிச்சு திருப்பணும். அதனால நம்ம தனித்தனியா பீஸ் கொடுக்கணும். அதுதான் இந்த மாடல்ல. இப்போ நம்ம பாட்டம் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். என்ன ஏத்தி இறக்கி வரக்கூடாதுல்ல, அதனால வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் ஜாயின் பண்ண போறோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஆனா துணி தைக்கிறதுக்காட்டியுமே கொஞ்சம் கஷ்டங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தைக்கணும்னா இன்னும் கஷ்டமா இருக்கு. ஃபேனை போட்டே தைக்கணும்னா பறக்குது. இது பாருங்க, இது ஆப்போசிட் நல்ல பக்கம் வச்சுக்கோங்க லைனிங்க. நல்ல பக்கம் வச்சுட்டு நம்ம அடிச்சு திருப்ப போறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஷேப்லாம் தைக்கணும். இப்போ முதல்ல வந்து நம்ம நெக்கு மட்டும் முதல்ல அடிச்சு திருப்பிக்கணும்.
இந்த டைமண்ட் நெக் வெட்டியிருக்கேன். அழகா வந்து ஒரு 1/2 இன்ச்சு இதுக்கு நீங்க தச்சுக்கோங்க. கரெக்ட்டா அந்த கார்னர்ல நிறுத்தி திருப்புங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் அழகா வரும். அடிச்சுட்டு, திருப்பிக்கிட்டு, இப்போ நம்ம வந்து மேல வந்து தையல் போட்டுறணும். தையல் அழகா வருது. ஏன்னா லேஸ் தான் வைக்க போறோம். அதனால வந்து நீங்க எட்ஜும் போடலாம், டிஸ்டன்ஸும் போடலாம். நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். எட்ஜ் டிஸ்டன்ஸ்னா ஒரு தையல், 2 தையல்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பீஸும் தைக்கிறேன் நானு. இது நம்ம மேல வந்து ஜாயின் பண்ணோம்ல, இது வந்து இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்றோம். நான் இது ஏன் ஃபர்ஸ்ட்டே வச்சுக்கிறேன்னா, நான் நெறைய வாட்டி மாத்தி தச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்லலாம் கத்துக்கும்போது, அந்த தைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மாத்தி மாத்தி தச்சுருவேன். அதனால ஃபர்ஸ்ட்டே நான் வந்து கரெக்ட்டா வச்சுக்கிறேன். ஆப்போசிட் வச்சுக்கிட்டு தான் நான் தைக்க ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா? இப்போ அதே மாரி நல்லா சுருக்கம் இல்லாம வச்சுட்டு, நீங்க மேல எட்ஜ் தையல் போடுங்க. எட்ஜ்னா ஒரு தையல் சொன்னேன்ல. ஆனா இந்த சாரி கட்டிருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்குனாங்க. கோவில்ல நான் கட்டிட்டு பால் குடம் எடுத்துட்டு போனதுனால, ம் கட்டியிருந்தேன். அழகா இருக்குனாங்க. ப்ளவுஸும் அழகா இருக்குனாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாருங்க லைனிங் தைக்கிறேன் நானு. லைனிங் வந்து அழகா சுருக்கம் இல்லாம தச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஃப்ரண்ட் தைக்கும்போது அழகா வரும். எல்லா வீடியோவும் ஆள் வச்சு எடுக்க முடியல. ஸ்டாண்ட் வச்சு தான் எடுத்தேன். இது பாருங்க இது நம்ம தச்சுட்டு பிசுறுலாம் கட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல கட் போட்டுருங்க. சரியா? இப்போ இது அடுத்தது தைக்கிறோம் நம்ம. அதே மாரி கொஞ்சம் வந்து அழகா நிறுத்தி சுருக்கம் இல்லாம தச்சுக்கிட்டீங்கன்னா, லைனிங் நம்ம அப்புறம் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இல்லன்னா சென்டர் கூட ஒரு தையல் போட்டுட்டு கூட பறக்கிற மாரி இருக்குன்னா, சென்டர்ல கூட ஒரு தையல் போட்டுட்டு தச்சீங்கன்னா, பறக்காம இருக்கும். இப்ப நம்ம நீட்டு நான் காமிக்கிறேன்ல, அங்கருந்து ஒரு நீட்டு நடுவுல ஒரு தையல் போட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சும்மா பிகினர்ஸ் பழகுறீங்க அப்படின்னா, அது மாரி கூட தச்சு தைங்க. இது மாரி வழுக்க துணியா இருந்தா. சரியா? அவ்வளோதான் இப்போ நம்ம இது வந்து இப்போ ஷேப் தைக்க போறோம். ஷேப் தைக்கிறதுக்கு நம்ம மார்க் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மார்க்ல நம்ம வந்து தைக்க போறோம். முதல்ல சென்டர் டாட் பிடிச்சுக்கோங்க. நம்ம மார்க் ஏற்கனவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியணும்னு திருப்பி மார்க் போடுறேன். இப்போ அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு சைடு தையல் போடணும். கொக்கி தைப்போம் இல்லையா? அந்த பக்கம். அதே மாரி இந்த பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் வச்சு நம்ம இந்த சைடு தையல் போடுறோம். டாட்டுக்கு. தச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஷார்ப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கிராஸ் கட்டிங் தான் போடணும்னு அவசியமே இல்ல. ஸ்ட்ரெயிட் கட்டிங்லயே நம்ம ஷேப் அழகா வர வைக்கலாம். நம்ம ஷேப் தைக்கிறதுல தான் இருக்கு. கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்க மட்டும் நம்ம கிராஸ் கட்டிங் போடுவேன் நானு. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஷேப் தச்சுட்டோம். பட்டி ஜாயின் பண்ண போறோம். பட்டி வந்து மேல லைனிங் மேல வந்து ப்ரெஸ் பீஸு, கீழ வந்து லைனிங் 2 பீஸு. எப்பவுமே வந்து 2 பீஸ் குடுக்கணும். துணி பத்தலன்னு ஒட்டு போட்டுருக்கேன். துணியே ரொம்ப எங்க 70 தாங்க இருக்கு. துணியே பத்த மாட்டுதுங்க. இப்ப பாருங்க நான் மேல ஒரு 2 மேல 1 கீழ 2 பீஸ் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்றோம். இப்ப இந்த இடம் வரும்போது நீங்க வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அத மடிச்சுக்கணும்.
ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம திருப்பியும் அளவெடுப்போம் பார்த்தீங்களா? அப்ப நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். அதே மாரி அது மடிச்சுக்கிட்டா உங்க ஷேப் கரெக்ட்டா வராது. இந்த பீஸும் அதே மாரி தச்சுக்கிறேன். நீங்க நினைக்கலாம், என்ன இந்த மாடல் வந்து மாத்திட்டேன்னு சொல்றா, அப்புறம் எதுக்கு வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். நெறைய பேருக்கு இந்த மாடல் புடிச்சிருக்கு. நெறைய பேர் போட்டுருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் தைக்கலாம். நான் தான் இத வந்து ஆல்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப படிமான் தையல் போடுறோம். இப்ப சைட்ல எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு, இப்போ நம்போ அலோ ப்ளவுஸ் இருக்குல்ல, அலோ ப்ளவுஸ்ல நீங்க கொக்கி பட்டினா கொக்கி பட்டி, ஐ பட்டினா ஐ பட்டி. இப்ப நான் கொக்கி பட்டி கரெக்ட்டா அர்க்காத் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம பேக் தைச்சோம் இல்லையா? அந்த பேக்ல வந்து கரெக்ட்டா நீங்க இந்த பக்கம் தைக்கிறதுக்கு பேக் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்ப இது ஐ பட்டி நான் இத வந்து அந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பெல்ட் நான் மார்க் போட்டேன் இல்லையா? அதுல வந்து கரெக்ட்டா நீங்க திருப்பி அர்க்காத் போட்டுக்கோங்க. பாட்டம் மடிச்சு தைக்கிற வீடியோ வைக்கிறதுக்கு டெலீட் ஆயிட்டுருக்குது. இப்ப மடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து கொக்கி பட்டி நம்ம வந்து தைக்கிறோம். கொக்கி பட்டிக்கு ஒரு 1 1/2 இன்ச் துணி எடுத்து மடிச்சு தைச்சுக்கோங்க. உள்ள போயிடணும். கொக்கி பட்டி தைக்கும்போது பாருங்க, எப்பவுமே வந்து ஒரு படிமான் தையல் நம்ம போட்டு உள்ள போயிடணும். அழகா வந்து உள்ள மடிச்சுக்கிட்டீங்கன்னா அழகா வந்துரும். கொக்கி பட்டிக்கு எப்பவுமே நல்ல பக்கம் வச்சு தைச்சுட்டு, அப்புறமா திருப்பி வந்து நம்ம வந்து மடிச்சு உள்ள தைக்கணும். ஐ பட்டிக்கு கெட்ட பக்கம் வச்சு தைச்சுட்டு, அப்புறமா நம்ம வந்து மேல ஒரு மடிப்பு, மடிச்சு ஒரு மடிப்பு. வெளியவும் தையணும், உள்ளவும் தையணும். ஐ பட்டிக்கு. 2த்துக்கும் அதான் வித்தியாசம். ஐ பட்டி, கொக்கி பட்டிக்கு. இப்ப ஐ பட்டி பாருங்க, நம்ம உள் பக்கமா தைச்சுட்டு, இது ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வி தான் வைக்க போறேன். 1/2 இன்ச் தைச்சுட்டு, இது கஸ்டமருக்கு வி கேட்டாங்கன்னா வி வச்சுருவேன். இது என் ப்ளவுஸ் தான்றதால நான் வந்து வி வச்சுக்கிட்டேன். வி எப்படி தைக்கணும்னு பாருங்க. இப்ப 2ஆ மடிச்சுக்கிறோமா? 2ஆ மடிச்சுக்கிட்டு, பாதி வெளிய இருக்கணும், பாதி உள்ள இருக்கணும். ஐ பட்டிக்கு எப்பவுமே. கரெக்ட்டா அந்த இடத்துல லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு 5 மார்க் பண்ணிக்கங்க. ஐக்கு மட்டும் மார்க்கு. அந்த லாக்கு, இங்க ஒரு லாக்கு. 2 லாக் போட்டீங்கன்னா தான் அந்த வி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லன்னா வந்து உங்களுக்கு அறுத்துக்கும். கரெக்ட்டா மேல பீஸ்ல கரெக்ட்டா கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எக்ஸஸா கட் பண்ணி மடிச்சுக்கோங்க உள்ள. இப்ப மேல நடுவுல ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். அழகா வந்துரும். இப்ப 2ம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்ப செக் பண்ணிட்டு, இப்போ நம்ம வந்து இது மட்டும் நான் லேஸ் தைக்கிற வீடியோ ஏற்கனவே கை தைக்கிறதும் போட்டுருக்கேன். இது பாருங்க, நான் உங்களுக்கு லேஸ் தைக்கிறது மட்டும் போடுறேன். கை லைனிங் ஜாயின் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க. நான் ஃப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டேன் பார்த்தீங்களா? இப்போ இதோட பேக் நெக் தைக்கிற வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டுருக்கேன். அத போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ அது வரும். சரிங்களா? அவ்வளோதான் இது. இது ஃபுல்லா பொறுமையா பார்க்குற வீடியோ வந்து சேனல்லயே இருக்கு. போய் பாருங்க. ஒரே வீடியோவா ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் போர் அடிக்கும். அத போய் பாருங்க. சரிங்களா? இது மாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.